ஒட்டுமொத்தமா ஓஎஸ் பண்ணி எடுத்து போனாரு. அவர் ஊருக்கு அவர் ஒரு நிலம் வச்சிருக்கிறாரு. அதுல இருந்து கடல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல அவர் வயலை சுத்தி அணை கட்டிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் யாரும் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இங்க இருந்து நிலம் வாங்கி விட பிளாட் வாங்கி போட்ட தஞ்சாவூர்ல போடுறான். அவன் அங்க போடுவான் பொட்டாட்டிகளோட. நாங்களாம் எங்கேயும் போக முடியாது ராஜா. இது விட்டா எங்களுக்கெல்லாம் வேற இடம் கிடையாது. சுடுகாடுங்க தான், வாழுற இடமுங்க தான். நல்லா கோயில்லாம் நிறைய கட்டி வச்சுட்டு எங்க போய் வாழ்றது? கும்பிட ஆள் வேணா நாய் தான் படுத்து கிடக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்ல எல்லாம் இந்த பஞ்சம் வந்தப்ப பாத்தீங்களா, மாடு ஆடெல்லாம் விட்டுட்டு அல்லாம அப்படியே வெளியேறி போனான்னு தெரியுமா? பாத்தீங்களா? டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கும். மாடுலாம் அப்படியே விட்டுட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் அப்படியே போனா பஞ்சத்துல. அது போல இந்த மயிலாடுதுறை பகுதி வரப்போகுது. அதுல என்ன ஒரு பெரிய சோகம்னா, அது சேரியில மட்டும்தான் செத்து போவாங்கன்னு நினைக்காத ராஜா. அப்படிலாம் கிடையாது. அவன் அடிக்கிறது இந்த பக்கம் சேரி தான் இருக்கு. அவங்க பறையர்கள் தான் சாவுவாங்க, பல்லர்கள் தான் சாவுவாங்க, அருந்ததியர்கள் தான் தண்ணி குடிப்பாங்க. அவன் தான் செத்து போவான் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ராஜா. அந்த பக்கம் கொத்தத்தருக்கும் வரும், அடியாமங்கலத்துக்கும் வரும், மன்னமந்தலுக்கும் போவோம், புளிச்சாருக்கும் போவோம், வடகரைக்கும் போவோம், அந்தாண்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் தெருவுக்கு போவோம், எல்லா ஊருக்கும் போவோம், செம்பராக்கு போவோம், ஆறுமதிக்கு போவோம், பரசலூருக்கு போவோம். இப்ப அங்கெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. இப்ப தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. நான் 35 ஆண்டு காலத்திற்கு முன்பாக எங்க நேரத்துல அந்த போர் போட்டவங்க மிரட்டி கருப்புல போர் போட்டான். நீ 20 லிட்டர் டீசல் போடுறாங்க. அப்ப வெறும் 2 ரூபா தான் டீசல். நான் அவனை மிரட்டி வாங்கிட்டேன் 20 லிட்டரு. என் தாத்தா அடிச்சாரு. வயசானவன் 80 வயசு. அவன் அது உள்ள என்னமா கொட்டுறா, நீ அவன்கிட்ட போய் டீசல் வாங்கிட்டு நிக்கிற, அவனை தொட்டு வெளில விடுறா அப்படின்னு. இப்ப அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா 160 அடியில போர் அடிச்சிருக்கிறோம். அந்த அம்மா ரேவதி ஒரு படத்துல கமலஹாசன் நடிப்பாரு, வெறும் காத்து தாங்க வருதுங்கிற மாதிரி. தண்ணி வரல, வெறும் காத்து தான் வருது, வெறும் காத்து தான் வருது. ரமணா படத்துல ஒரு பேராசிரியர் போராட்டம் பண்ணுவாரு, நடிகர் விஜயகாந்த், எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த விஜயகாந்த் அவர்கள். ரமணா படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் ஆரம்பிச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் ஆன்டி கரப்ஷன், லஞ்சம் ஊழல் பண்றவங்களெல்லாம் தண்டிப்பாரு. அதை பார்த்து எல்லாம் கைத்தட்டி ரசிச்சோம். எத்தனை பேர் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடணும். அது மாதிரி கொடின்னு ஒரு படம் வந்தது, நடிகர் தனுஷ் நடிச்ச படம். அதுல அந்த கொடைக்கானல் மலை பக்கத்துல பாதரச கழிவுகளால் ஏற்படப்படுகின்ற ஆபத்தை கண்டிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுவாரு, போராட்டம் பண்ணுவாரு. பெரிய லெவல்ல ரீச் ஆகும். உடனே